வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல மற்றும் மகர விளக்கு காலத்தின் இறுதி நாட்களில் பல ஆன்மீக நிகழ்வுகள் மற்றும் அதிசயங்கள் நடப்பதாக பக்தர்களால் நம்பப்படுகிறது. குறிப்பாக மகர ஜோதி மற்றும் மகர விளக்கு ஆகிய நிகழ்வுகள் மிகவும் உலக புகழ் பெற்றவை. சபரிமலையில் கடைசி நாட்களில் நடக்கும் அந்த முக்கியமான அதிசயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி நமக்கு ஆதரவு கொடுங்கள். இது போன்ற மேலும் தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கமெண்ட்ல தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ஜோதி. இந்த மகர ஜோதி மகர சங்கராந்தி என்ற மாலை நேரத்தில், அதாவது வானத்தில் வானத்தில் தோன்றும் ஒரு பிரகாசமான நட்சத்திரம். இந்த மகர ஜோதி நட்சத்திரம் வானத்தில் இயற்கையாக தோன்றும் சிரியஸ் என அழைக்கப்படும் நட்சத்திரமாகும். ஐயப்பன் தர்மசாஸ்தாக அங்கு குடிகொண்டிருப்பதாக அடையாளமாக இந்த நட்சத்திரம் தோன்றுவது என பக்தர்கள் நம்புகின்றனர். இரண்டாவதாக மகா விளக்கு. இந்த மகர ஜோதி தெரிந்த சில நிமிடங்களில் சன்னதிக்கு எதிரே உள்ள பொன்னம்பல வேண்டிய இந்த மலை உச்சியில் 3 முறை ஒரு பிரகாசமான தீபம் தோன்றும். இதுவே மகர விளக்கு என்று அழைக்கப்படும். இது முன்பு அந்த பகுதியில் வாழ்ந்த பழங்குடியினரால் காட்டப்பட்ட தீபமாகும். அந்த பழங்குடிகள் காலங்காலமாக அழிந்து வந்த நிலையில் இப்போது திருவிதாங்கூர் சமஸ்தானமும் மற்றும் வனத்துறையும் இணைந்து இந்த கற்பூரத்தை ஏற்றி இந்த ஜோதியை 3 முறை காட்டுகின்றனர். இது இறைவனின் அருளை காட்டும் ஒரு புனிதமான சடங்காக போற்றப்படுகிறது. மூன்றாவதாக கிருஷ்ணன் பருந்து. ஐயப்பனுக்கான திருவாரபங்கள் தங்க நகைகள் பந்தளம் அரண்மனையிலிருந்து ஊர்வலமாக எடுத்து வரும் பொழுது நடக்கும் பெரிய ஒரு அதிசயம். ஊர்வலம் தொடங்கும் பொழுது அது சன்னிதானத்தில் அடையும் போது வானத்தில் கிருஷ்ணர் பருந்து கருடம் ஒட்ட முடிவதை இன்னும் காணலாம். ஐயப்பன் பந்தள ராஜாவுக்கு அளித்த வாக்கின்படி திருவாபரண பெட்டிக்கு வழித்துணையாக மகாவிஷ்ணுவே கருட ரூபத்தில் வருவதாக ஐதீகம் என்று கூறப்படுகிறது. நான்காவதாக திருவாபரண பெட்டி வருகை. மகரனுக்கு அன்று மாலை பந்தளத்தில் இருந்து கொண்டு வரப்படும் திருவாபரணங்கள் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படும். இந்த ஊர்வலம் சுமார் 80 கிலோமீட்டர் தூரத்தில் அடர்ந்த காடுகளின் வழியாக வந்து சேரும். இந்த நீண்ட பயணத்தில் விலங்குகளால் எந்த ஒரு இடையும் ஏற்படாமல் இருக்க சரியாக குறித்த நேரத்தில் பெட்டி சன்னிதானம் வந்து சேருவது ஒரு பெரிய அதிசயமாக கருதப்படுகிறது. ஐந்தாவதாக குருதி பூஜை. இந்த குருதி பூஜை ஐயப்பன் கோவிலில் நடக்கும் மிகப்பெரிய மற்றும் ஒரு ரகசியமான பூஜை. மகர விளக்கு முடிந்த சில நாட்களில் நடை சாத்தப்படுவதற்கு முன்னதாக இந்த குருதி பூஜை நடைபெறும். இது காட்டில் உள்ள வன தேவதைகளையும் பூதகணங்களையும் சாந்தப்படுத்துவதற்காக நடத்தப்படும் ஒரு ரகசியமான மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பூஜையாகும். இந்த பூஜை முடிந்தவுடன் பக்தர்கள் மலையை விட்டு இயங்க வேண்டும் என்பது ஒரு மரபாக இருக்கு வருகிறது. அடுத்த ஒரு பதிவில் அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.